வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது தி லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட செகண்ட் டெலிவிஷன் சீரீஸாக ரிலீஸ் பண்ணப்பட்ட த ஃபால்கன் அண்ட் த வின்டர் சோல்ஜர் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 4 முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட் பக்கி அண்ட் சாம் ஜெயில இருந்த ஜீமோவை போய் மீட் பண்ணாங்க. அப்புறம் அவனை ஜெயில பிரேக் பண்ணி வெள்ளையும் கொண்டு வந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து மேட்ரிப்பூருக்கு போனாங்க. அங்க டாக்டர் நேகல் தான் சூப்பர் சோல்ஜர் சீரமா உருவாக்குனான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஷாரன் கார்ட்டரும் இவ்வளவு வருஷமா மேட்ரிப்பூர்ல தான் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. அவளும் சாமன் பக்கிக்கு ஹெல்ப் பண்றா. கடைசியா டாக்டர் நேகல் மூலமா சாமன் பக்கி புது சூப்பர் சோல்ஜர் சீரம் பத்தின எல்லா உண்மையவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேட்ரிப்பூர் பவுண்டி ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு சாம், பக்கி அண்ட் ஜீமோ கார்லியை தேடி ரீகா சிட்டிக்கு வந்துட்டாங்க. அங்க ஜீமோவை தேடி வகாண்டன் டோரா மிலாஜ் அயோவும் வந்துட்டா. இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க, இப்ப நம்ம த ஃபால்கன் அண்ட் த வின்டர் சோல்ஜர் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 4 முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி வகாண்டால வின்டர் சோல்ஜர் அதாவது பக்கி ட்ரீட்மெண்ட்ல இருந்தான். அவனுக்கு அயோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அயோ பக்கி முழுசா ஹீல் ஆகிட்டான்னு நம்பினான். ஆனா பக்கிக்கு அப்ப நம்பிக்கை இல்ல. அதனால அயோ வின்டர் சோல்ஜரை ஹைட்ரா என்ன வார்த்தைகளை சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அந்த வார்த்தைகளை சொல்லி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா. அந்த வார்த்தைகளை கேட்க பக்கிக்கு கஷ்டமா இருந்தாலும் கடைசியா அவன் கண்ட்ரோல் ஆகல. ஐயோ, இனிமேல் வின்டர் சோல்ஜரை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாம். பிரசன்ட்ல அயோ பக்கி கிட்ட எதுக்காக ஜீமோவை ரிலீஸ் பண்ணீங்க, அவன் எங்க கிங் டீ சக்காவை கொன்னு இருக்கான். அதோட நாங்க உனக்காக உன்னோட மைண்டை ட்ரீட் பண்ணி கிளியர் பண்ணோம், ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறா. பக்கி ஜீமோ ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இப்ப இந்த மிஷனை முடிக்க முடியும்னு சொல்ல ஐயோ 8 மணி நேரம் பக்கிக்கு டைம் கொடுக்குறா. அப்புறம் ஜீமோவை ஒப்படைச்சணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. பக்கி, சாம் அண்ட் ஜீமோ ஒரு ஹோட்டல்ல தான் அங்க தங்கியிருக்காங்க. அங்க வந்த பக்கி வகாண்டன்ஸ் வந்துட்டதை பத்தி சாம் அண்ட் ஜீமோ கிட்ட சொல்றான். பக்கி போன்ல நியூஸ பார்த்துட்டு பிளாக் ஸ்மாஷர்ஸ் ஜிஆர்சி சப்ளை டெப்போவை அட்டாக் பண்ணதை பத்தி தெரிஞ்சுக்கிறான். பிளாக் ஸ்மாஷர்ஸ் பண்ண அட்டாக்ல 3 பேர் இறந்துட்டாங்க, 11 பேருக்கு பலமா அடிபட்டிருக்கு. இப்ப பிளாக் ஸ்மாஷர்ஸ் ஜிஆர்சி கிட்ட சில டிமாண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை ஏத்துக்கலனா பல அட்டாக்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஜீமோ கார்லியவும் சூப்பர் சோல்ஜர் சீரமை எடுத்துக்கிட்ட மத்தவங்களையும் நம்ம கொன்னுறது தான் நல்லது, அவங்களால மக்களுக்கு ஆபத்து மட்டும்தான் சொல்றான். பக்கி அண்ட் சாம் கார்லி பிளிப்க்கு அப்புறம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால என்ன பண்றோம்னு தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. டோனியா மடானி கஷ்டப்படுறவங்களுக்கு அதிகமா பிளிப் டைம்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியவே அவங்க ஹெல்ப் பண்ணி டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க பண்ண ஹெல்ப்பால வளர்க்கப்பட்டவங்க தான் கார்லியும் பிளாக் ஸ்மாஷர்ஸை சேர்ந்த மத்தவங்களும். சாம், டோனியா ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டிக்கு லீடர் மாதிரி இருந்தவங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டெத் செரிமோனி நடக்க வாய்ப்பு இருக்கு. அது எங்க நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். பிளாக் ஸ்மாஷர்ஸை சேர்ந்த பல பேர் அவங்க பண்ண அட்டாக்கால இறந்தவங்களை நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஆனா அதை கார்லி பெருசாவே எடுத்துக்கல. ஜீமோ, சாம் அண்ட் பக்கி டோனியா இருந்து கடைசியா இறந்தும் போன கம்யூனிட்டி இருக்க இடத்துக்கு டெத் செரிமோனி எங்க நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சாம் அந்த கேம்ப்ல இருக்கிறவங்க கிட்ட போய் டோனியா மடானி பத்தி விசாரிக்க ட்ரை பண்றான். ஆனா யாருமே சாம பெருசா கண்டுக்கல. சாம் அங்க இருக்க ஒரு டீச்சரை பார்த்துட்டு அவன்கிட்ட விசாரிக்கிறான். ஆனா அவன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், உங்களை மாதிரி பல பேர் இங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணதில்லை, அதனால உங்களையுமே நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். பிளிப்ல பாதி மக்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு கவர்மெண்ட் யாரு வேணாலும் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போய் வாழலான்ற மாதிரி ஒரு ஃப்ரீடமை கொடுத்தாங்க. இதனால எக்கச்சக்க மக்கள் அவங்க கண்ட்ரிஸை விட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேற கண்ட்ரிஸ்க்கு போய் வாட ஆரம்பிச்சாங்க. பிளிப்க்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் திரும்பி வந்ததும் அந்த மாதிரி வேற கண்ட்ரிஸ்ல இருந்து வந்தவங்கள வேர்ல்டு கவர்மெண்ட் ரெஃப்யூஜிஸ்னு சொல்லி இந்த மாதிரி கேம்ப்ஸ்ல கொண்டு வந்து அடைச்சிட்டாங்க.
ஜீமோ இன்னொரு பக்கம் அந்த கேம்ப்ல விளையாண்டுகிட்டு இருந்த பசங்க கிட்ட போய் சாக்லேட்ஸ குடுக்குறான். அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட டோன்யா என்னோட பழைய ஃப்ரெண்ட், அவளுக்கு நான் கடைசி மரியாதையை கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி அவளோட ஃபியூனரல் எங்க நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்ப 3 பேரும் மறுபடியும் அவங்களோட ரூம்க்கே வந்துட்டாங்க. ஜீமோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் செரிமோனி நடக்க போகுதுன்னு சொல்றான். ஆனா எங்க நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்ல மாட்டான். ஏன்னா ஜீமோக்கு கார்லியை கொல்லணும். ஆனா வகாண்டன்ஸ் அதுக்குள்ள அவனுக்காக வந்துடுவாங்க. ஒருவேளை ஜீமோ செரிமோனி நடக்க போற இடத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க வகாண்டன்ஸ் கிட்ட இருந்து அவனை காப்பாத்த மாட்டாங்க. அவன் கார்லியை கொல்லணும்னு நினைக்கிறதும் நடக்காது. பக்கி பயங்கரமா அவனோட கோவத்தை காட்டுறான். அப்ப சாம் அவனை தடுத்துட்டான். சாம் இப்ப ஷாரனுக்கு கால் பண்ணி நாங்க கார்லி இருக்க கேம்ப கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா யாரும் ஒன்னும் சொல்லல, ஜீமோவும் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டான், அதனால நீ தான் எப்படியாவது கார்லியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். ஷாரனும் நான் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க மேட்ரிபூர்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நேகல் இறந்ததால பவர் புரோக்கர் பயங்கர கடுப்புல இருக்கான். நீங்க சீக்கிரமா கார்லியவும் சூப்பர் சோல்ஜர் சீரமையும் கண்டுபிடிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்றா. கார்லியோட டீம் ஒரு சிமெண்ட்ரியில மறைச்சு வச்சிருக்க ஒரு பேக் ஒன்ன வெளில எடுக்கிறாங்க. கார்லி அந்த பேக்ல தான் அவங்க யூஸ் பண்ண 8 சூப்பர் சோல்ஜர் சீரமை தவிர மிச்சம் இருக்க 12 சீரம் செய்யும் வச்சிருக்கா. இப்ப கார்லி இன்னும் சில பிளாக் ஸ்மாஷர்ஸ்க்கு மீதி இருக்க சீரம்ஸை கொடுக்க முடிவு பண்ணிட்டா. புது கேப்டனும் பேட்டில் ஸ்டாரும் இப்ப சாம், பக்கி அண்ட் ஜீமோ இருக்க இடத்துக்கு வந்துட்டானுங்க. பேட்டில் ஸ்டார் கார்லி ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவளா மாறிட்டா, இனிமேல் தனியா உங்களால அவளை சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எதுக்காக ஜீமோவை காப்பாத்துனீங்கன்னு கேட்க சாம் இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிடுறான். ஜான் வாக்கர் கார்லி லொகேஷனை கேட்கிறான். ஜீமோ அப்ப இன்னும் எங்களுக்கு அவங்க லொகேஷன் எக்ஸாக்ட்டா தெரியாதுன்னு சொல்லிடுறான். உடனே ஜான் அண்ட் லெமார் அவனுங்க கூடவே சேர்ந்து கிளம்புறானுங்க. சாம் ஜான் கிட்ட நீ எந்த குழப்பமும் பண்ணக்கூடாது, முதல்ல நான் போய் கார்லி கிட்ட பேசணும், அப்பதான் அவ பண்றது தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்க முடியும்னு சொல்றான். ஆனா ஜான் அதுக்கு ஒத்துக்கல. இதெல்லாம் முட்டாள்தனம், அவ ஒரு பில்டிங்கையே பிளாஸ்ட் பண்ணிருக்கா, அவ ஒரு டெரரிஸ்ட்லாம் சொல்றான். லெமார் ஜான் கிட்ட ஒருவேளை சாமால கார்லியை சமாதானப்படுத்த முடிஞ்சதுன்னா அது நல்லது தானேன்னு சொல்லி ஜானையும் அந்த பிளான்க்கு ஒத்துக்க வச்சுட்டான். ஜீமோக்காக அந்த சின்ன பொண்ணு இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜீமோ போய் அவ ஃபேமிலிக்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு மெமோரியல் செரிமோனி நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்றான். குட்டி பொண்ணு ஜீமோவையும் மத்தவங்களையும் செரிமோனி நடக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறா. எல்லாரும் செரிமோனி நடக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. சாம் மட்டும் உள்ள போக போறான். அப்ப ஜான் வாக்கர் ஹேண்ட்கஃப்ஸால ஜீமோவை லாக் பண்ணிட்டு சாம் கிட்ட உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே என்னோட இஷ்டப்படி தான் பண்ணுவேன்னு சொல்றான். கார்லி டோனியா மடானியோட டெத் செரிமோனில அவங்க எல்லாருக்கும் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்றத பத்திலாம் சொல்லி அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. கார்லி எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு கூட தெரியாது, சின்ன வயசுல நான் தனியா தான் வளர்ந்தேன், அப்ப டோனியா தான் என்னை கண்டுபிடிச்சு வளர்த்து காப்பாத்தினாங்க, டோனியா இங்க இருக்க பல பேரை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்றா. சாம் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அத கார்லியும் பார்த்துட்டா. டோனியாக்கு அங்க வந்திருக்க எல்லாருமே மரியாதை கொடுக்கறாங்க. கார்லி தனியா இருக்கும்போது சாம் வந்து நான் தனியா தான் வந்திருக்கேன்னு சொல்லி கார்லி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சாம் உங்க கம்யூனிட்டி இழந்தது பெருசுதான், அதுக்காக ஒரு வாரம் ஆரம்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல கார்லி எங்களை வேர்ல்டு கவர்மெண்ட் எங்களோட புது வீட்டில இருந்து வெளில தள்ளிட்டாங்க, இந்த உலகத்துல இருக்க என்ன மாதிரியான மில்லியன் கணக்கான மக்களுக்கு நான் தேவைன்னு சொல்றா. ஜான் வாக்கரால சாம்க்கு அவன் கொடுத்த 10 நிமிஷம் கூட பொறுமையா இருக்க முடியல. உடனே ஜான் உள்ள போக போறான். அப்ப பக்கி அவனை தடுத்துட்டான். அப்ப ஜானி இப்ப சாம கார்லி என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை சாம் செத்துட்டா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்றான். சாம் நீ எதுக்காக ஃபைட் பண்றியோ அந்த காரணம் கரெக்டா இருக்கு, ஆனா நீ ஃபைட் பண்ற விதம் தான் தப்புன்னு சொல்ல அத கொஞ்சம் கொஞ்சமா கார்லியும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. திடீர்னு அப்ப ஜான் உள்ள வந்துட்டான். அதை பார்த்த கார்லி உனக்கு ஹெல்ப் வர்ற வரைக்கும் என்கிட்ட பேசி என்னை ஏமாத்தினியான்ற மாதிரி நினைச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் கார்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ண பக்கி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ஒரு கட்டத்துக்கு மேல சாமன் பக்கியால கார்லி எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியல. கார்லி வேக வேகமா அங்க இருந்து தப்பிக்க பார்க்க திடீர்னு ஜீமோ குறுக்க வந்து கன்னால ஷூட் பண்ணி கார்லிய கொல்ல பாக்குறான். கார்லி ஓடி போய் மறைஞ்சிக்கிறா. அப்ப அங்க இருந்த சூப்பர் சோல்ஜர் சீரம்லாம் கீழே கொட்டிடுது. அதே நேரம் ஜீமோ ஷூட் பண்ணதால கார்லிக்கும் நல்லா குண்டடி பட்டிருக்கு. அங்க வந்த ஜீமோ சூப்பர் சோல்ஜர் சீரமை எடுத்து பார்க்கறான். பார்த்துட்டு அந்த சீரம் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே சரன்னு உடைக்க ஆரம்பிக்கிறான். அந்த கேப்ல கார்லி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டா.
திடீர்னு புது கேப்டன் அங்க வந்து ஜீமோவை அடிச்சு போட்டுட்டான். ஜீமோவும் அப்ப மயங்கிட்டான். புது கேப்டன் அங்க ஒரே ஒரு சீரம் பாட்டில் மட்டும் மிச்சம் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுக்கிட்டான். அப்புறம் தான் பக்கி, சாம் அண்ட் லெமார்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. கார்லியால சீரம்ஸை இழந்ததை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. பவர் புரோக்கர் கார்லிக்கு மிச்சம் இருக்கிற சீரம்ஸ் எனக்கு வேணும், இல்லனா உன்னை கண்டுபிடிச்சு உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி மெசேஜ் அனுப்பியிருக்கான். பிளாக் ஸ்மாஷர்ஸ் ஒரே நேரத்துல பவர் புரோக்கர் அண்ட் வேர்ல்ட் கவர்மெண்ட்டை சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கார்லி புது கேப்டன் அமெரிக்காவை கொன்னாதான் வேர்ல்ட் கவர்மெண்ட்க்கு பிளாக் ஸ்மாஷர்ஸோட சீரியஸ்னஸ் புரியும் சொல்லி புது கேப்டனை கொல்ல முடிவெடுக்கிறார். ஜீமோ சாம் கிட்ட உனக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் கிடைச்சிருந்தா அதை ஏத்துப்பியான்னு கேட்க சாம் எந்த தயக்கமும் இல்லாம ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான். திடீர்னு ஜான் அண்ட் லெமார் இவங்க 3 பேரும் தங்கி இருக்க ரூம்க்கு வந்து உடனே ஜீமோவை ஒப்படைக்க சொல்லி டிமாண்ட் பண்றானுங்க. சாம் ஜீமோ ஹெல்ப் பண்ணாதான் கார்லியை ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லி ஜீமோவை ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்றான். அடுத்ததா டோரா மிலாஜ் வாரியர்ஸும் ஐயோவோட தலைமையில அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ உடனே ஜீமோவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட சொல்றா. ஜான் டோரா மிலாஜ் இங்க வந்து ஆர்டர்ஸை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஜீமோவை அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்ல அங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுது. அதுவே சண்டையாவும் மாறுது. டோரா மிலாஜ் எல்லாரும் சேர்ந்து கேப்டனையும் லெமாரையும் தாறுமாறா அடிச்சு அவங்கள நல்லா லாக் பண்ணிட்டாங்க. சண்டை ஒரு லெவலை தாண்டி போக பக்கி போய் ஐயோவை தடுக்க ட்ரை பண்றான். சாமும் போய் மத்த டோரா மிலாஜிஸை தடுக்க ட்ரை பண்றான். அந்த கேப்ல ஜீமோ அந்த இடத்தை விட்டு யாருக்கும் தெரியாம கிளம்பிடுறான். ஐயோ பக்கியோட மெக்கானிக்கல் ஹேண்டை டிசேபிள் பண்ணிட அதுவும் கரண்டு கீழே விழுந்துடுது. வகாண்டன் ஜீமோ தப்பிச்சிட்டதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. பக்கி அவனோட மெக்கானிக்கல் ஹேண்டை மறுபடியும் எடுத்து மாட்டிக்கிட்டான். அப்பதான் அவனுக்கு வகாண்டன்ஸால அவனோட ஹேண்டை தனியா கழட்ட முடியும்னு தெரியுது. ஜான் வாக்கர் டோரா மிலாஜ்லாம் சூப்பர் சோல்ஜர்ஸ் கூட இல்ல, அவங்களையே சமாளிக்க முடியலையே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். சாம் அண்ட் பக்கி ஜீமோ தப்பிச்சு போயிட்டதால அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு குழப்பத்துல இருக்காங்க. ஜான் வாக்கர் லெமார் கிட்ட உனக்கு சூப்பர் சோல்ஜர் சீரம் கிடைச்சா அதை ஏத்துப்பியான்னு கேட்க லெமார் கண்டிப்பா ஏத்துப்ப, ஏன்னா சீரம் நமக்கு பவர்ஸை மட்டும்தான் கொடுக்கும், கேரக்டர்ஸை மாத்தாதுன்னு சொல்றான். ஜான் ஆப்கானிஸ்தான்ல நம்ம பண்ண மிஷன்ஸ் என்னைக்கும் 100% கரெக்ட்னு என்னால ஏத்துக்க முடியல. இப்பதான் கேப்டன் அமெரிக்காவா எல்லாத்தையும் சரியான வழியில பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எதுவும் சொதப்பிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். கார்லி மோர்கன்டாவ் சாராக்கு கால் பண்ணி நான் சாம மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு லொகேஷன் கோஆர்டினேட்ஸையும் அனுப்பிட்டு இன்னொரு வாட்டி சாம் என்னை ஏமாத்தினான்னா உன்னையும் கேஸ் அண்ட் ஏஜேவையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி காலை கட் பண்ணிட்டா. சாரா உடனே சாம்க்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றா. சாம் உடனே சாரா கிட்ட பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு சேஃபான ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டான். சாம் பக்கி கிட்ட கார்லி என்ன தனியா தான் வர சொல்லியிருக்கான்னு சொல்ல பக்கி கண்டிப்பா உன்னை தனியா விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால 2 பேரும் சேர்ந்தே கார்லி சொன்ன இடத்துக்கு போறானுங்க. போய் கார்லியவும் மீட் பண்றானுங்க. கார்லி சாம் அண்ட் பக்கிய அவ கூட ஜாயின் பண்ணிட சொல்லி கேட்கிறா. ஆனா 2 பேருமே அதுக்கு ஒத்துக்கல. அதே நேரம் ஷாரன் ஜான் வாக்கரை ட்ராக் பண்ணி அவன் சாம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறதா சாம் கிட்ட சொல்ல உடனே கார்லியும் இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. பக்கி அண்ட் சாம் அப்போதைக்கு அவ கிட்ட இருந்து தப்பிச்சு போறானுங்க. நியூ கேப்டனும் பேட்டில் ஸ்டாரும் பிளாக் ஸ்மாஷர்ஸை ட்ராக் பண்ணி அவனுங்களை தேடி போயிட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஜான்க்கு லெமார் ரிப்ளை பண்ண மாட்டான். இவனும் என்னாச்சுன்னு ஓடி போய் பார்த்தா லெமாரோட கன் மட்டும்தான் அங்க கிடக்கு. அங்க லெமாரை காணும். இன்னொரு பக்கம் 2 பிளாக் ஸ்மாஷர்ஸ் சேர்ந்து லெமாரை பிடிச்சி அவனை நல்லா அடிச்சு கட்டியும் போட்டு வச்சுட்டாங்க. ஜான் இன்னொரு பக்கம் லெமாரை தேடி போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பிளாக் ஸ்மாஷர் வந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு கண்ணி மேய்க்கிற நேரத்துல காணாம போயிடுறான். சாம் வேகமா பறந்து ஜான் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். அங்க ஜான் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜான் அசால்ட்டா ஒரு இரும்பு பைப்பை வளைச்சிட்டான். அப்பதான் சாம்க்கு ஜான் சூப்பர் சோல்ஜர் சீரமை எடுத்துக்கிட்டான்னு புரியுது. சாம் ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க ஜான் முதல்ல நம்ம போய் லெமாரை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு போறான். லெமார் அவன்கிட்ட இருக்க கத்தியை எடுத்து அவனோட கை கட்ட அறத்துக்க ஆரம்பிக்கிறான். பக்கியும் ஒரு பக்கம் பிளாக் ஸ்மாஷர்ஸ போட்டு பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். ஜான் அண்ட் சாம் லெமாரை தேடி போறானுங்க. அப்ப 2 பிளாக் ஸ்மாஷர்ஸ் வந்து அவனுங்களோட சண்டை போடுறானுங்க. அவனுங்களை இவனுங்க 2 பேரும் புரட்டி எடுக்கிறானுங்க. லெமார் கை கட்ட அறுத்துட்டு தப்பிச்சுட்டான். இன்னொரு பக்கம் பக்கியும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சாம் அண்ட் ஜானுமே பிளாக் ஸ்மாஷர்ஸ போட்டு தாறுமாறா அடி அடின்னு அடிக்கிறானுங்க. அங்க பக்கியும் வந்து ஹெல்ப் பண்றான். திடீர்னு ஒருத்தன் புது கேப்டன் அமெரிக்காவை பிடிச்சி நல்லா லாக் பண்ணிட கார்லி வேகமா அங்க வந்து கேப்டனை கொல்ல பார்க்க அதை லெமார் தடுத்துட்டான்.
அப்ப கோவத்துல கார்லி லெமார தாறுமாறா அடிச்சுட்டா. அதுல லெமாருக்கு பயங்கரமா அடிபட்டுட்டு லெமார் அந்த இடத்துலயே சடனா இறந்துட்டான். ஜானும் ஓடி போய் லெமாரை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா அவன் எந்திரிக்கல. பிளாக் ஸ்மாஷர்ஸும் கார்லியும் உடனே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறானுங்க. ஜான் பயங்கர கோவத்தோட பிளாக் ஸ்மாஷர்ஸ தேடி போறான். போனவன் ஒரு இடத்துல ஒரு பிளாக் ஸ்மாஷரை புடிச்சு கார்லி எங்க போனான்னு கேட்டு தாறுமாறா அவனை அடிக்கிறான். ஒரு கட்டத்துல ஜான் கண்ட்ரோலே இல்லாம ஷீல்ட வச்சு கொடூரமா அவனை அடின்னு அடிக்க அத அங்க சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்த எல்லாருமே போன்ல வீடியோவா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜான் இறக்கமே இல்லாம அவனை அடிச்சு கொன்னே போட்டுட்டான். அதை இப்பதான் பக்கி அண்ட் சாம் வந்து பாக்குறானுங்க. புது கேப்டன் அமெரிக்காவான ஜான் வாக்கர் அந்த இடத்துல ஒரு கொடூரமான மிருகம் மாதிரி நிக்கிறான். அது அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. இதோட த ஃபால்கன் அண்ட் த விண்டர் சோல்ஜர் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 4 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே. டாடா, பை பை.